பேசுறது மட்டும் சினிமா வசனம். அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவரை இப்ப வரைக்கும் வெளியே வரல. இன்னைக்கு விஜய கையெழுத்து பண்ணமா, ஆனந்த கையெழுத்து பண்ணமா, புஷி ஆனந்த்னு ஒருத்தர் என்ன என்ன தலைக்கு கத்தியா வரப்போது, தலைக்கு கத்தியா வரப்போது, தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். யாரோ எங்கேயோ கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதுல பாதுகாப்பு கொடுக்க தெரியாதவங்க இன்னைக்கும் 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாம் அப்பாவி ஜனங்க, பார்க்கணும்னு வந்தவங்க தான். ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க. நான் நேரடியா போய் பார்த்தேன். அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்ச எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும், விஜயின் தாமேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க? இன்னைக்கு விஜய கையெழுத்து பண்ணமா, ஆனந்த கையெழுத்து பண்ணமா, புஷி ஆனந்த்னு ஒருத்தர் என்ன அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன இது வாங்கல? என்ன தலைக்கு கத்தியா வரப்போது, தலைக்கு கத்தியா வரப்போது, தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும்.